மொட்டமாடி பாலிடிக்ஸ் எபிசோட் 3க்கு உங்களை வரவேற்கிறோம். வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. சிவபிரியன் சார் வெல்கம். வணக்கம். ஷபீர் வெல்கம். இந்த சொல்லாதீங்க பாஷா பாய். இந்த எலெக்ஷன்லயே ஆக்சிஸ் இந்தியா எப்படி எக்ஸிட் போல்ல கணிச்சாங்களோ அதுக்கு முன்னாடியே இந்த எலெக்ஷனை கணிச்ச ஷபீர் பாய் அவர்களை நம்ம பாஷா பாய் எடுத்துக்கிறோம். தமிழ்நாட்டின் குப்தா. சரி சொல்லுங்க, இந்த கணிப்பு எப்படி பண்ணீங்க? ஊரே ஒரு பக்கம் ஓடும்போது நீங்க மட்டும் இல்லைங்க, ஊரே ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்துச்சு. நாங்களும் ஊரோட தான் சேர்ந்து ஓடினோம். ஓடும்போது மக்கள்கிட்ட அப்படியே கேட்டுட்டு பேசிட்டு, அது ஒரு ஏதோ ஒரு தேர்தல் சமயத்தில் போய் நம்ம மக்கள்கிட்ட பேசி எடுத்த கணிப்பு கிடையாது. அதுக்கு முன்னாடியே அந்த ப்ராசஸ் போயிட்டே இருந்தது. எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் 8% இருந்த டிவிக்கே 15 மாறுது, 15 20 மாறுது, 20 25 மாறுது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விவாதங்கள்லாம் மற்ற விஜய் ஒரு 20 வாங்குவாருங்க அப்படின்னு 20% அப்படின்றதே ரொம்ப அசால்ட்டாக சொல்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தோடனே, அந்த 25% அப்படின்னு ஒரு பார்ட்டி நீங்கள் 20 பிரீச் பண்ணுறீங்கனாலே நீங்கள் திமுக அதிமுகக்கு இணையாக உங்களுடைய வீச்சு என்பது இருக்கிறது அப்படின்றது தெரியுது. அப்போ அது 25 அங்கேயே நிற்காது, இட் வில் மல்டிப்ளை அப்படின்றது தான் அப்படி தான் போயிருக்கு. நான் அதே மாதிரி இன்னொரு கணக்கும் சொன்னேன். நான் ஒரு பூத்தில் ஒரு 100 ஓட்டு விஜய்க்கு வந்தாலும் 75,000 பூத்தில் 75 லட்சம் வாக்குகள் வந்துடும். அதே போல் ஒரு பூத்தில் 200 வாக்குகள் விழுந்துருச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு 1.5 கோடி வாக்குகள். இதில் 1,76 லட்சமா 79 லட்சம் வாக்குகள் வந்திருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட அந்த ட்ரெஜெக்டரியில் தான் போயிருக்காங்க. ஆனால் ரொம்ப கிளியராக தெரிஞ்சுங்க. அது எனக்கு தெரியல, மக்கள் பெரிய அளவில் விஜய்க்கு வாக்களித்தது நான் பார்த்த விதத்தில். எனக்கு அந்த ஓட்டிங் பேட்டர்னில் கூட நான் கடந்த எபிசோடில் பேசினேன். நான் சிவபிரியன் சார்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், நான் இந்த மாதிரி களம் மாறி இருக்கு சார். இல்லை அவர்கிட்ட தான் நான் என்னுடைய அனலிசிஸ் பாதி கொடுங்கள். என்னுடைய அனலிசிஸ் பாதி அனலிசிஸ் தெரியும். நாம் ஒன்றா இருக்கும்போது கேமரா முன்னாடி இருக்கும்போது பேசுகிற பல விஷயங்களோட அதை தாண்டி பல விஷயங்களை நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு பேச்சும் சொன்னது எதையும் ஏற்றுக்கிட்டதே கிடையாது. ஆனால் அவரு அதை சொல்லும் போது அது இப்படிலாம் இருக்காதுங்கன்னாங்க. பட் அந்த களம் மாறி இருக்கு. காரணம் என்னன்னா, நீங்க திமுக ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டாங்க. இவங்களை டிஃபீட் பண்ண முடியாது. இந்த 23 கட்சி அலையன்ஸ்ல இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அலையன்ஸ் அரித்மெட்டிக், ஆப்போசிஷன் வீக்கா இருக்கு, ஆப்போசிஷன் இண்டெக்ஸ் யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அவங்க கணிக்க மல்டி கார்னர் ஃபைட்லாம் சொல்லி ஏமாத்திட்டாங்க. பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல நீங்க அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அது வித்தியாசமா தான் இருக்கும். அதை கணிக்கிறது கஷ்டமா இருக்கும். நீங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த விஜயுடைய ஒரு மாடர்ன் டே எலெக்ஷன் ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த கட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா, அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம்லாம் பயங்கர ரோல் பிளே பண்ணிருக்கு, நிறைய ரோல் பிளே பண்ணியிருக்கு. இன்னொன்று, யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ ஆக்டிவா இருந்ததெல்லாம் வேற எந்த தேர்தலையும் நான் பார்த்ததில்லை. இதுக்கு முன்னாடி தேர்தல்களில் யங்ஸ்டர்ஸோடைய பங்களிப்பு இருக்கும். இதுல ஒரு ரேஜ் தான். ஆனால் ஓட்டிங் நடந்த அன்னைக்கு எனக்கு ரொம்ப கிளியரா விசிபிளா தெரிஞ்சு இது ஒரு பயங்கரமான ரேஜ் தான். நான் பல பேர்கிட்ட சொன்னேன், இந்த பெரிய பெரிய அமைச்சர்கள்லாம் தோப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, முதலமைச்சருக்கே சிக்கல் வரும். அந்த அளவுக்கு மக்கள் ஒரு கோபம் இல்லை, அந்த விஜய் மேல இருக்கிற அந்த எதிர்பார்ப்புல போய் குத்தா ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றது தான். நம்ம போன வாட்டி தம்பிலாம் இருந்தாங்க, பேசினாங்க இல்லையா, நாங்க பிளான் பண்ணதே குரூப்பா பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அளவுக்குலாம் சொன்னது. இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மக்களுடைய மனநிலையை நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சு. அதன் அடிப்படையில் தான் இதை நம்மளால சொல்ல முடிந்தது. ஓகே, சிவபிரியன் சார், இப்போ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்றது தாவிக கண்டிப்பா ஒரு டீசெண்டான ஒரு நம்பர்ஸ் வாங்குவாங்க, ஒரு டிஸ்டர்ப்டரா இருப்பாங்க அப்படின்றது ஒரு கணித்த விஷயம். நம்ம நிறைய இடங்களில் படித்ததும் அதுவாகத்தான் இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி இதெல்லாம் சீட்டாக கன்வெர்ட் ஆனது, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக ஆனது, அது எந்த இடத்துல மாறுச்சுன்னு நினைக்கிறீங்க? எதிர்பார்த்தது என்னன்னா 25% வரைக்கும் போவார். அதற்கு மேலே போனால் அது எப்படி கன்வெர்ட் ஆகுங்கிறது தெரியாதுங்கிறது தான். பட் என்னுடைய கணிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இளைஞர்களுக்கு ஓகே, விஜய் அவர்கள் வந்தாலும் சரி வரலன்னாலும் சரி அவங்க கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவாங்க. பெண்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் ஓட்டு போடுவாங்க. பட் ஆண்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. நிறைய இடங்களில் என்கிட்டையும் சொல்லப்பட்டது, அவர் வந்திருக்கலாம், அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கேம்பெயின் பண்ணியிருக்கலாம், அவர் வீட்டை விட்டு வரமாட்டேங்கிறாருங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் என்கிட்ட மக்கள் சொன்னது தான். பெரம்பூர்லேயும் சொன்னாங்க, வெளியூர்கள்லையும் சொல்லும் பொழுது. ஸோ அப்போ அது ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குமோ
அப்போ வந்து மக்கள் வந்து விஜய்க்கும் வந்து அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அது அது வந்து வெளி தோற்றத்துக்கு அது வந்து நமக்கு அப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எல்லாருமே போய் விஜய் அவர்களுக்கு போட்டிருக்கும் போது அதை நம்மளால கணிக்க முடியல. ஒன்று. இன்னொன்று, இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் விட நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜய் வந்து இந்த கேம்பெயினை வந்து கம்ப்ளீட்டாக அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஜென்சி கிட்ஸ்க்கு, யங் பீப்புளுக்கு, விமெனுக்கு. அவர் பேசுனது எல்லாமே ஜென்சி கிட்ட மட்டும்தான் பேசினார். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ 41 வயசுல இருக்கிற சிவப்பிரியன் கிட்ட பேசினா சிவப்பிரியன் வந்து உன் ஐடியாலஜி என்னன்னு கேட்பாரு. சிவப்பிரியன் வந்து நீங்கள் ஸ்டேட்டுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பாரு. 1008 கேள்வி கேட்பாரு சிவப்பிரியன். அவர் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிகிட்டே இருக்கணும். நான் அழகாக சிவப்பிரியனோட 15 வருஷம் 20 வருஷம் கம்மியாக வயசில் இருக்கிற பசங்க கிட்ட டைரெக்டாக பேசுகிறேன். அந்த பசங்க வந்து அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். இன்னொன்று 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க வந்து பசங்களோ பொண்ணுங்களோ ரிபலியஸ் நேச்சர், அது வந்து அந்த வயசினுடைய ஒரு தன்மை, ஸ்டேட்டஸ்கோவை சேலஞ்ச் பண்ணக்கூடிய தன்மை. வீட்லேயே கூட ஒரு சாதாரண விஷயம், இதுதான் அப்பா வாங்கி தரணும், இல்லை அது என்ன நீங்கள் வாங்கி தர்றது, நான் இப்படி தான் போவேன், அந்த மாதிரி ஒரு நேச்சர். அதை கரெக்டாக அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன் முழுக்க மக்களிடம் விற்கப்பட்ட ஒரே ஒரு ப்ராடக்ட் தாவேகா விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை. அதை வந்து எப்படியெல்லாம் பெருசாக ஐடியாலஜி பற்றி பேசலை. ஐடியாலஜி இருக்குது. நான் இப்போவும் சொல்கிறேன், திராவிட கட்சிகளை வீழ்த்தினார் விஜய்னா விஜயும் ஒரு திராவிட கட்சி தான். தமிழக வெற்றி கழகமும் ஒரு திராவிட கட்சி தான். அது ஒன்றும் உத்தரப்பிரதேசத்தில் உருவான ஒரு யோகி ஆதித்யநாத் கட்சி கிடையாது. ஈக்குவலி அவர் பேசுறதும் திராவிட கட்சிகள் பேசுறது தான். சேம் விஷயம். திமுக எந்த ஒரு கொள்கையோடு ராபின்சன் பூங்காவில் ஆரம்பிக்கப்பட்டதோ அதே கொள்கையோடு தான் விக்கிரவாண்டியில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். அவங்களுக்கும் இந்திய எதிர்ப்பு இருக்கு, அவங்களுக்கும் வந்து இருமொழி கொள்கை தான் வேணுன்றாங்க, அவங்களும் ஆளுநர் வேணான்றாங்க, எல்லாமே அப்படிதான். ஸோ அதெல்லாம் அவர் பேசலை. அவர் பேசினதெல்லாம் ஜென்சி கிட்ட பேசினாரு. அவர் யார் வந்து அவரை வந்து கேள்வி கேட்காம அவரை லிசன் பண்ணுவாங்களோ அவங்க கிட்ட பேசினாங்க. அவங்கள வச்சு மற்ற ஏஜ் குரூப் கிட்ட இருங்க நான் பேசி முடிக்கிறேன். சரி, அவர் வாய்ப்பு முடிச்சிடட்டும். விடுங்க, ஒரு வாய்ப்பு தானே கேட்கிறாரு. நீங்க மாற்றம்னு பேசுறீங்க, வாய்ப்பு மட்டும் தர மாட்டீங்க. அப்போ என்னன்னா வந்து அங்க வந்து அந்த ஜென்சியை வச்சு எல்லா செக்ஷன்கிட்டையும் அப்பீல் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. அங்கே செல் பண்ணப்பட்ட ஒரே ப்ராடக்ட் விஜய் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அந்த கல்ட் விஜய் அப்படிங்கிற அந்த பிம்பம், அந்த கல்ட் வந்து ரொம்ப அழகாக மக்கள்கிட்ட போய் அந்த மக்கள் ரீச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு ஆட்டோ டிரைவர் போரூர்லேருந்து வரும்போது கேட்டேன், நான் யாருக்குண்ணே ஓட்டு போட்டீங்க? பசங்களுக்காக ஓட்டு போட்டேன் சார், அதுக்கு மேலே கேள்வி கேட்காதீங்க எதுவும் அப்படின்னாரு. அவர் சொன்ன வார்த்தை அப்போ புரிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. அந்த எந்த செக்ஷன் கிட்ட சொல்லி அந்த செக்ஷனை ஓட்டு போட வச்சது இது நடந்திருக்கிறது. இது கணிக்கிறது அப்படிங்கிறது வந்து தேர்தலை ஆக்சுவலாக வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக நீங்கள் தேர்தலை கணிக்கவே முடியாது. நான் அதை ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறேன். ஒரு டைரக்ஷனை வேணால் காட்டலாம். நான் சொன்ன டைரக்ஷன் வந்து தப்பு தான். எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, திமுக கூட என்ன நினச்சாங்கன்னா, அவங்க கூட்டணி கொள்கை கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க பெருசாக எதிர்பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை கம்ப்ளீட்டாக எடுத்துருவாரு, பிரிச்சிருவாரு, பாதியாக பிரிப்பாரு, அதனால நமக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் வருங்கிறது தான் திமுகவினுடைய கணக்காக இருந்தது. அந்த கணக்கு பல இடங்கள்ல தவறாக போடப்பட்டது. அவங்களுடைய சீரீஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸு. இப்போ முதலமைச்சருடைய தோல்வி பற்றி பேசுனீங்க. விஜய் அவர்கள் வந்து சென்னையில் ஒரு கான்ஸ்டிடுவன்சியில் நிற்கிறாரு அப்படின்னும் போது அது ரிப்பிள் எஃபெக்டுக்காக தான், ஸ்ட்ராட்டஜிக்காக தான் நிற்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அது அவர் அங்கே பெரம்பூரில் தான் நிற்க போகிறாருன்னு இன்டெலிஜென்ஸ் மூலமாக இவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். இல்லை சென்னையில் தான் நிற்க போகிறாருன்னு தெரியும். ஆனால் பெரம்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற கொளத்தூரில் சிஎம்மோட கான்ஸ்டிடுவன்சியில் அது ரிப்பிள் எஃபெக்ட் வருமா வராதாங்கிறத கூட கணிக்க முடியாத அளவில் திமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஃபர்ம்ஸ் இருந்திருக்கிறதுங்கிறது மட்டும்தான் இங்க பிரச்சனை. அதை நீங்க வந்து
ஒரு ஒரு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காரர்கிட்ட நீங்க அதை கேட்டிருந்தீங்கன்னாவே அந்த கட்சிக்காரர் உங்களுக்கு சரியான தகவலை கொடுத்துருப்பார். திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபர்ம்ஸை வந்து ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களோ, அவங்க சொல்றது மொத்தத்தையும் அப்படியே கண்மூடித்தனமா கேட்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் ஸ்ட்ரக்சருக்கு அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜி டீமே தேவையில்லை. ஷபீர், இப்ப நீங்க உங்களுடைய வாதங்களை தொடரலாம். திமுக கணிக்க தவறிடுச்சு. அது அவர் ஏதோ நான் இல்ல, 2 விஷயம் இருக்கு. அதாவது விஜயோடைய அப்பீல் வந்து வெறும் ஜென்சியை வந்து அவர் அப்பீல் பண்ணி ஜென்சிக்கெல்லாம் வாக்களிச்சு அப்படியே விஜயை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதமே தப்பு. நான் அப்படி சொல்லல. நீங்க ஜென்சி அப்பீல் பண்ணாங்க, ஜென்சி அது கிடையாது. இருங்க நான் சொல்றேன் இருங்க. அவர் அப்படி கிடையாது. இல்ல, நான் முடிச்சிடுறேன். ஜென்சி அப்பீல் அப்படின்றது, ஜென்சி அவர் அப்பீல் பண்ணாரு அப்படின்றது வெறும் ஜென்சிய கிட்ட விஜய்ன்ற ஒரு ப்ராடக்டை செல் பண்ணாரு, அதன் மூலமாக விஜய்க்கு வந்து அந்த ஜென்சியை வச்சு அவங்க வந்து இந்த தேர்தலில் எல்லாரையும் வாக்களிக்க வச்சுட்டாங்க, ஒரு பயங்கரமான ஒரு ஒரு சூழலை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கு. அது அப்படி கிடையாது. நீங்க விஜயுடைய கனெக்ட் அப்படின்றது வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு கனெக்ட். குறிப்பா விஜயுடைய ஃபாலோவர்ஸ், விஜயோடைய ரசிகர்கள் மத்தியில, விஜயோடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில ஒரு சென்டிமெண்டா அவர் இருக்காரு. அவருக்கு ஏதோ ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அவங்க கூட இருக்கு. எங்க பையன் அப்படின்றாங்க, 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க, எங்க அண்ணன்றாங்க, எங்க குடும்பத்துல ஒருத்தர்ன்றாங்க. அப்போ இது வந்து நீங்க வந்து ஒரு ஜென்சியை மட்டுமே வச்சு உருவாக்க முடியாது இந்த மாதிரி ஒரு பாண்டை. இது வந்து நேச்சுரலா அவங்க படங்களை பார்த்து விஜயை ரசிச்சு விஜயை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு நேச்சுரலாவே உருவாகி இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அந்த கனெக்ஷன் தான் இந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால தான் நீங்கள் விஜய்க்கு எதிராக எது பண்ணாலும் அது பேக் ஃபயர் ஆகுது. விஜய்க்கு எதிராக அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இல்லை விஜய்க்கு எதிராக ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னும் போது இவங்கெல்லாம் வந்து டென்ஷன் ஆகுறாங்க. நீங்கள் விஜயை ரசிக்கக்கூடியவங்க, விஜயுடைய ஃபாலோவர்ஸ் எல்லோரையும் நீங்கள் தற்குறி அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு அது கோபம் வருது. தற்குறிகளின் தலைவன் விஜய் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்கள ஹர்ட் பண்ணுது. அப்போ இது எல்லாமே வந்து ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்ல அவங்க இருக்காங்க அப்படின்றத இந்த அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக அதை உணரலை. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு அரசியல் கட்சியா அவர் வராரு, அவருக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாம் வந்து இப்போ நீங்க டிஎம்கே ஏடிஎம்கே வந்து அவங்க கொஞ்சம் பொலிட்டிசைஸ் ஆன ஒரு க்ரௌடு. டிஎம்கே ஏடிஎம்கேவோட ஃபாலோவர்ஸ் நீங்க இதே அம்மையார் ஜெயலலிதாவோட இருக்கும்போது அந்த பெண்களுக்கும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் இருந்த கனெக்ட் வந்து நீங்க பார்க்கணும். இன்னைக்கு கூட நீங்க வந்து ஸ்டெல்லா மேரிஸோ எஸ்ஐடியோ எத்ராஜோ காலேஜ் வெளியே போய் நீங்கள் உங்களுடைய ஐக்கன் யார் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து ஜெயலலிதா அப்படின்வாங்க. ஏதோ ஒரு வகையில் ஜெயலலிதாவுடைய அந்த கட்சி ஒரு பர்சனாலிட்டியை வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம். நான் பார்த்த தலைவர்களை என்ன இன்ஸ்பயர் பண்ணது வந்து ஜெயலலிதா அப்படின்வாங்க, இந்திரா காந்தி அப்படின்வாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து இந்த மாதிரி விஜயோட ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட்டும் ஒரு கனெக்ஷனும் இருக்குது. என்கிட்ட ஒரு பெரம்பூரில் ஒரு அம்மா சொல்கிறாங்க, இந்த பையன் என்னை கூப்பிட்டு வந்து நான் இங்கே விட்டுருக்கேன்ப்பா விஜய்க்காக வேலை பார்க்க சொல்லி, அவனும் நானும் வந்து விஜயுடைய ரசிகர்கள், இவ்வளோ போன வாட்டி நான் வந்து ஸ்டாலினுக்கு போட்டேன், இந்த வாட்டி விஜய்க்கு போடுறேன், ஏன்னா என் புள்ள வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குதுப்பா, என் புள்ளைய தடுக்கிறாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அப்போ இது வந்து உங்களால் வந்து ஒரு ஜென்சி குரூப் அப்பீல் பண்ணி விஜய் அப்படின்னு ஒரு ப்ராடக்டை கொண்டு போய் நீங்கள் காமிச்ச உடனே அப்படியே ஜென்சி அதை பிரச்சாரம் பண்ணிலாம் வந்து அது வரல. அது விஜய் கல்டிவேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான ஒரு வாண்ட். அவருடைய படங்கள் மூலமாகவும் அவருடைய ஒரு இந்த பிஎம்ஐ அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு செட்டப் இருக்கு இல்லையா, இந்த விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு செட்டப் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு ஆள் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தானா அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அதில் கனெக்டடாக இருக்கும், ஒட்டுமொத்த குடும்பமும் ஆதரவாக இருக்கும். ஒரு விஜய் ரசிகர் வந்து விஜய்க்கு வாக்களிக்கிறார், ஒரு விஜய் ஆதரவாளர் விஜய்க்கு வாக்களிக்கிறார்னா அவன் மினிமம் ஒரு 5 பேரை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அவன் ஓட்டு போடுறான். இதுதான் வந்து பேட்டர்ன். இந்த பேட்டர்னை வந்து பல பேர் புரிஞ்சுக்கல. இந்த பேட்டர்ன் வந்து இப்படி இருக்கு. சரி, விஜயோடைய பிரச்சாரங்கள்லாம் பெரிய அளவில் நடக்கல, கேண்டிடேட்ஸ் யாருன்னு தெரியாது, கேண்டிடேட்டோடைய பின்னணி என்னன்னு தெரியாது, கேண்டிடேட்டோடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது, அவங்கள தெருவில் கூட எங்கள் தெருவுக்கு கூட வரல சார், எங்கள் ஏரியாவுக்கு கூட வரல சார் அப்படின்னாங்க. ஆனால் இவங்களுக்காக பிரச்சாரங்கள் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நடந்துச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டோ இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜோ வேற எந்த அரசியல் இயக்கத்துக்கும் இல்லாதது. அப்போ இதுதான் வந்து விஜய்க்கான ஒரு மிகப்பெரிய பலமாக இந்த தேர்தலில் மாறி இருக்கிறது. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸிட் போலோ அல்லது ஒப்பீனியன் போல்ஸோ எதுலேயும் வந்து இந்த சென்டிமெண்ட் கேப்சரே ஆகலை.
எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்ற அடிப்படையில் அதை பார்க்குறாங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லை, அது பொலிட்டிக்கல் பார்ட்டியை தாண்டி கூட ஒரு கனெக்ஷன் வந்து மக்களுக்கு, விஜயை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, விஜயை ரசிக்கிறவங்களுக்கு, விஜயோட ரசிகர்களாக இருக்கிறவங்களுக்கு இருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு அது இருக்கு. அதனால தான் நீங்கள் வந்து விஜயை வந்து விஜயோட ஃபாலோவர்ஸ் அந்த பெண்கள்கிட்ட மட்டும் கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதை கொச்சப்படுத்தி பேசுனது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. நீங்கள் ஒன்று அவங்கள ஏளனப்படுத்துறது, ரெண்டாவது அவங்கள கொச்சப்படுத்தி பேசுறது, இது எல்லாமே வந்து வேற ஒரு சென்டிமெண்ட்டாக மாறி திமுகவுக்கு எதிரான ஒரு வெறுப்பாகவும் அது மாறி இருக்கிறது. அதனால தான் இந்த எலெக்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு எதிராக நிறைய பேர் வாக்களிச்சதுக்கு இவங்க இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்றதும் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இது மைக் எடுத்து அந்த கனெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சு தனக்கு இருந்த சிம்பத்தி வந்து அவர் சரியா அறுவடை பண்ணிக்கிட்டாரு, பயன்படுத்திக்கிட்டாரு. அதான் உருவாக்கி என்னை வந்து DMK இல்ல, அவர் பெருசா எங்கேயுமே தாவேக்கா இதை செய்ய போகுது, நாங்க வந்து இது பண்ணுவோம் அப்படின்றத தாண்டி என்ன முடக்க பாக்குறாங்க, என்னை ஒடுக்குறாங்க, தாவேக்கா வந்து அழிக்க பாக்குறாங்க, நம்ம எல்லாம் தற்கொலைன்னு சொல்றாங்க, நம்ம ஆச்சரியக்குறின்னு காட்டுவோம், இப்படி இதை வந்து ஒரு ரெவல்யூஷனாக அப்படி ஒரு ஃபோக்கஸ்ல போனதை இவங்க அதிமுகவோ திமுகவோ வந்து சரியாக இல்லை, இது வேற மாதிரி போகுது, நம்ம வந்து அதுக்கு கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்றதை எங்கேயுமே உணராம விட்டாங்களா? கவுண்டர் பண்ணல. DMK வந்து எந்த இடத்துலயுமே கவுண்டர் பண்ணவே இல்லை. ரொம்ப அலட்சியமா, அதாவது ஒரு நல்ல எதிரி இல்லைன்னு நினைச்சு அவங்கள வந்து இன்னைக்கு வரைக்கும் கூட அவங்க கட்சியை மென்ஷன் பண்ண மாட்டாங்கன்ற கான்ட்ரோவர்சி சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு தேர்தல்ல போட்டியிட்டீங்க, தேர்தல் முழுக்க வந்து நீங்க விஜய்க்கான அங்கீகாரமே கொடுக்கல. இன்னைக்கு வெற்றி பெற்றதுக்கு பிறகு வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள், சார்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க வந்து கடந்து போறதெல்லாம் மக்கள் ரசிக்கல. நீங்க வெற்றியோ தோல்வியோ நீங்க மக்கள் தானே அந்த வேர்டிக்ட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க இல்லையா? அதே மக்கள் தானே இன்னைக்கு விஜய்க்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த வெற்றியை வந்து நீங்க வந்து அதை ஆனர் பண்ணும் போதோ அல்லது அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதோ அதுல வந்து ஒரு பெருந்தன்மை அப்படின்றது இருக்கணும். அப்படின்றது நாகரிக அரசியல் தான் திமுக செய்யும் அப்படின்றது தான் நம்ம யூஸ்வலி பார்க்கக்கூடிய விஷயம். ஆனா இப்ப வந்து இதுல அந்த விஷயம் மிஸ் ஆகுதா? இல்ல, அவங்க தேர்தல் பிரச்சாரத்திலேயே நான் சார் சொன்ன மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துல வந்து அவங்க விஜய்க்கான கவுண்டரை கொடுக்கவே இல்லை. விஜயை வந்து ஒரு டிஃபென்சிவ்ல அவங்க போடவே இல்லை. விஜய் பார்த்து பாட்டுக்கு அடிச்சு ஆடுறாரு. இவங்க விஜய் இப்ப நான் என்ன கேட்கிறேன், மாநில சுயாட்சி பற்றி தாவேக்காவுடைய கருத்து என்ன? மாநில சுயாட்சியில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் தாவேக்காவால தீர்க்க முடியுமா? அந்த அளவுக்கு தாவேக்காவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு ஆதவர்ஜனாவோ, அருண்ராஜோ, நிர்மல்குமாரோ அல்லது விஜயோ ஏதோ ஒரு இடத்துல பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். இன்னைக்கு தமிழகத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை, கல்விக்கு வந்து இவங்க நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க, இந்த நிதியை தாவேக்கா எப்படி வாங்க போகுது சொல்ல முடியுமா அப்படின்னு சில விஷயங்களை வந்து அவங்க பேசலாம். அப்போ அதெல்லாம் வந்து அவங்க ஆனா அப்படிப்பட்ட மாதிரிதான் திருப்பரங்குன்றத்துல ஒரு விஷயம் நடக்குது. அது நோன். தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல பதில் சொல்லி அதுக்காக நின்ற பொழுது தாவேக்கா இந்த நிமிடம் வரைக்கும் பதில் சொல்லல. ஆனா அங்க தாவேக்கா ஜெயிக்குது. அப்போ இந்த மக்கள் பதிலையோ இல்ல வந்து இந்த கட்சி நமக்காக நிக்கணும் இல்ல அதை பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லையா? இல்ல, ரெண்டு விஷயம் இருக்கு. அதுக்கு ஒண்ணு என்னன்னா, அந்த எதிர்பார்ப்பு வந்து தாவேக்காட்ட ரொம்ப குறைவா இருக்கு. திமுக அதிமுக இருக்கிற எதிர்பார்ப்பை விட தாவேக்காவிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அப்புறம் அவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பதில் வருது. இப்ப நாங்க திமுக அதிமுகவுக்கு வந்து வாக்களிச்சோம் நாங்க போன வாட்டி, இந்த வாட்டி டிவிக்கு பண்ண போறோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லும் போது நான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், எதுக்குப்பா நீங்க அப்படி பண்றீங்க? திமுக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல இவங்க வந்தவங்க மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு ஒரு ஆன்சரே, வந்தவங்க மட்டும் இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஸோ அவங்களே அதற்கான பதிலையும் தேடி வச்சிருக்காங்க. இல்ல அது பதில் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்கடா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கடா, இவ்வளவு நாள் இருந்தவங்க என்ன பண்ணாங்க, நேத்து வந்து என்ன பண்ணாங்க, அப்படி ஒரு எஸ்கேப்புக்காக வாய்ப்பாகவும் அதை யூஸ் பண்ணி அதை பயன்படுத்திக்கிறாங்க. இதுதான் வந்து சென்டிமெண்ட். இன்னொன்னு இதுல என்னன்னா, இந்த இடத்துல தான் வந்து திமுக கொஞ்சம் அவங்களுடைய கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, விஜய்க்கு அனுபவம் இல்லை, அவர் எதிர்கட்சியாக வரட்டும், அவருக்கு வாக்களிங்க, நீங்க அவர் எதிர்கட்சியாக வரட்டும், அவரை ஒரு அரசியல் எதிரியா நாங்க பாக்குறோம், களத்துல ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி இருக்கு அப்படின்ற அளவுல அவரை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கணும். திமுகவும் அதை செய்யல, அதிமுகவும் அதை செய்யலன்னு வந்து இவர் மட்டும் போட்டி ரெண்டே பேருக்கு தான், திமுக வெர்சஸ் தாவேக்கா, திமுக வெர்சஸ் தாவேக்கான்னு உடனே அது ஃபிக்ஸ் ஆயிருச்சு. நீங்க அதே மாதிரி ஒரு ஒரு பாப்புலர் ஸ்டார் வந்து உங்களுக்கு தொடர்ந்து இந்த விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காருன்னா, நீங்க பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சுன்னா, திமுக எந்தெந்த இடங்கள்ல பலமாக இருக்கிறதோ அங்க தாவேக்கா தான் வந்து போட்டி. அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளுறாங்க.
அதே மாதிரி அதிமுக எங்கெல்லாம் பலமா இருக்கோ அங்கெல்லாம் வந்து தாவேகாவுக்கு தான் போட்டி. தாவேகா செகண்ட், திமுக 3வது இடத்துக்கு தள்ளுறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த டைனமிக்ஸை வந்து அவர் மாத்திட்டாரு. திமுக ஜெயிக்கவே முடியாத இடத்துல கிட்டத்தட்ட ஜெயிக்காத இடங்கள்ல எல்லாம் ஜெயிச்சிருக்கு. வால்பாறையில உடுமலைப்பேட்டில் ஜெயிச்சிருக்கு. உடுமலைப்பேட்டை ஜெயிச்சிருக்கு. அதெல்லாம் திமுக வந்து யோசிச்சு நீங்க கூட திருமங்கலம் திருமணம் ஜெயிச்சிருக்காங்க. மேலூர்ல வந்து உங்களுக்கு கொங்குல திமுக ஜெயிக்குமா? கொங்குல பழக்கத்துல ஜெயிக்கவே மாட்டாரு, அவர் வந்து கடைசியில போறாரு, ஜெயிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. மேலூர்ல காங்கிரஸ்ல ஒரு முன்னாள் எம்பியை போட்டாங்க. ஒரு பொது தொகுதியில வந்து அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க, மேலூர்ல ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் வெற்றி. இன்னொன்னு இங்க வந்து டிஎம்கே வந்து ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டே இருந்தாங்க, பாஜக தான் இங்க எதிரி, தமிழ்நாட்டுக்கு எதிரிட்டு. அப்போ பாஜக எதிரினா தாவேகாவுக்கும் பாஜக எதிரி தானே அப்படின்னு ஒரு மனநிலை வந்துருச்சா மக்கள்? இல்ல எனக்கு இந்த பாஜக எல்லாம் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் மக்கள் வந்து யோசிச்சு பாஜக எதிர்ப்பு அதெல்லாம் இந்த எலெக்ஷன்ல பார்க்கவே இல்லை. இந்த எலெக்ஷன்ல வந்து பாஜக எதிர்ப்பை எடுத்த ஒரே கட்சி திமுக. அது அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க ரொம்ப ஓவர் டூ பண்ணிட்டாங்க. 3 எலெக்ஷன்ல வந்து பாஜக எதிர்ப்பு ஒர்க் ஆச்சு. இந்த எலெக்ஷன்ல ஒர்க் ஆன ஒரே விஷயம் விஜய்க்கு ஓட்டு போட போறீங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அதுதான் விஜய் இவங்க சீரியஸா கன்சிடரே பண்ணலன்றது எப்படி? டிஎம்கே அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் தானே. ஏடிஎம்கே வந்து பண்ண மிகப்பெரிய தப்பு வந்து விஜய பொலிட்டிக்கல் இதுவா அவங்க அக்னாலேஜ் பண்ணது. அவங்க அலையன்ஸ் வருவார்னே நினைச்சுக்கிட்டு விட்டது. ஏடிஎம்கேவோட மிகப்பெரிய பிரச்சனைன்னா விஜய் பண்ற ஸ்ட்ராட்டஜி என்னன்னு புரிஞ்சிக்காம விஜய் நமக்கு நண்பர், நம்மள அது என்னன்னா அவங்களுக்கு வந்து அதை ஒரு ஏழாம் எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு தெரியல. சி அவங்க எதிரிக்கு எதிரி நண்பன்டா அப்படின்ற மாதிரி ஒரு மோட்ல போயிட்டாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா விஜய் வந்து அவங்களோட கூட்டணிக்கு வந்துருவாருன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அதான் அவங்க எண்ணம். இல்ல, நான் சொல்றது வந்து பாஜகவோட அதிமுக போறதுக்கு முன்னாலேயே ஒரு முயற்சி அதிமுக எடுத்தாங்க. விஜய் வந்து ரொம்ப தெளிவா விஜயனுடைய கட்சி என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி பண்ணிக்கலாம், 117 நிற்போம், முதல் 2.5 வருஷம் நாங்க, அடுத்த 2.5 வருஷம் நீங்கங்கிற மாதிரி கவுண்டர் ஆஃபர் கொடுத்த உடனே இவங்க என்னடான்னா என்ன முதலமைச்சர் பதவியை கேட்கிறாருன்னு உடனே தான் இவங்க பாஜக கிட்ட போனாங்க. இப்ப யோசிச்சிருப்பாங்கல்ல, போயிருக்கலாம். பாஜகவும் என்னன்னா விஜய் கிட்ட இபிஎஸ் போயிட போறாருங்கிறதுக்காக தான் அவங்கள முதல்ல கூட்டிட்டு வந்து டோக்கன் போட்டு உட்கார வச்சிட்டாங்க. இதுதான் நடந்தது. அதன் பிறகு கரூர்ல அவர் வந்து அந்த பொலிட்டிக்கல் கர்ட்டசியோட நிறுத்திக்கிட்டு இருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. அதிமுகவினுடைய வாக்குகளை தான் தாவேகா முழுவதுமாக குறிவைக்கிறதுன்னு தெரிஞ்ச பிறகும் அதிமுக தலைவர்கள் எல்லாருமே ஒவ்வொருவராக அழையா விருந்தாளியான விஜயை வாங்க வாங்க பழகலாம் வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்து அவர் நான் பழக மாட்டேன்னு சொன்னாலும் இவங்க கேட்காம பண்ணது தான் இந்த அளவு கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்போ அதிமுகவுக்கு பிரச்சனை என்னன்னா, திமுகவுக்கு வந்து தோல்விகளுக்கு பழக்கப்பட்ட ஒரு கட்சி. 13 வருஷம் வனவாசத்துல இருந்திருக்காங்க, 10 வருஷம் வனவாசத்துல இருந்திருக்காங்க. அதுல இருந்து எப்படி வந்து எழுந்து வர முடியும் அப்படிங்கிறது திமுகவுக்கு தெரியும். அந்த வித்தைகள் வந்து அவங்களுக்கு தெரியும். அது ஸ்டாலின் அவர்களும் அந்த இதை பார்த்துருக்கிறாரு, கருணாநிதி அவர்களும் பார்த்துருக்கிறாரு. அடுத்து வர தலைவர்களும் திமுகவில் அதை கற்றுப்பாங்க. ஆனால் அதிமுகவுக்கு இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ். 5 வருஷத்துக்கு மேலே அவங்க பதவியில் இல்லாமல் இருக்கிறது இதுதான் முதல் முறை. இன்னொன்று 1996க்கு பிறகு வரலாற்றில் முதல் முறையாக அதிமுக எதிர்கட்சியாக கூட இல்லாமல் வந்து சட்டமன்றத்தில் இருக்க போகுது. இதுல இன்னொரு புதுமையான விஷயம் என்னன்னா, எதிர்கட்சி வரிசைகள் எல்லாம் திராவிட கட்சிகளால் சூழப்பட்டிருக்கிறது. ட்ரெஷரி பெஞ்சஸ்ல மொத்தமே வந்து திராவிட கட்சிகள் இல்லாத கட்சிகள். இப்ப காங்கிரஸ் ஒருவேளை அலையன்ஸ்க்கு போனா அவங்க போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்க எப்படா, ஆனா எல்லாரும் ஈஸியா காங்கிரஸ் அடிச்சு போறீங்கல்ல? இல்ல, காங்கிரஸ் வந்து ஆல்ரெடி அந்த மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க. அவங்க வந்து என்னன்னா, நாம வந்து ஒரு ஹிஸ்டாரிக் பிளண்டர் பண்ணிட்டோம், ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது ஓட்டிங் நடந்த அடுத்த நாள் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது முன்னாலே தெரியும் அவங்களுக்கு, முன்னாடி அது தெரியும். கலெக்டிவ் டிசிஷனுங்க. அதை பத்தி இல்ல அதுக்கு என்னன்னா, ராகுல் காந்தி கிளியரா இந்த கூட்டணியோட இருக்கிறது ராகுலுக்கு விருப்பம் இல்ல. அதை வந்து ரொம்ப கிளியரா இந்த எலெக்ஷன்ல தெரிஞ்சது. இல்ல அவர் அப்படின்னா உடைச்சிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம பிரச்சாரத்துக்கு வரணும்? நீங்க பாத்தீங்கன்னா திமுகவும் வந்து சில விஷயங்களை பிளே பண்ணாங்க. திமுகவுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருச்சு. திமுக கொஞ்சம் ஸ்மார்ட்டா, கொஞ்சம் டிவிகே கிட்ட இவங்க போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பல விஷயங்களை அவங்க பண்ணாங்க. அது ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஆனா அது வந்து
அது பெயரளவில் ஒர்க் அவுட் ஆச்சே தவிர கீழே அது வந்து ஒரு விதமான ஒரு ரிசென்ட்மெண்ட்ல கொண்டு போய் ஒரு விதமான ஒரு அதிருப்தியை உருவாக்கிருச்சு. இந்த எலெக்ஷனை எல்லா பொறுத்த வரைக்கும் கட்சியிலும். ஷபீர், இப்போ நடந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணலன்னா கூட காங்கிரஸ் இன்னும் 2 சீட்டு 3 சீட்டு அதிகமாக ஜெயிச்சிருக்கலாமே தவிர ஒன்றும் இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய எலெக்ஷன்ல ஆமா. உங்களுக்கு ஜெல் ஆகுறது அதெல்லாம் இல்ல வந்து இது எல்லா நான் ரீசன்ஸுமே ஒரு- உடைச்சிருச்சு. ஒரு நம்ம. விஷயம் சொல்லுவேன் நானு. ம். அதாவது இந்த எலெக்ஷன்ல நாம தோத்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சு ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டா கட்சியை காப்பாத்திட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சது இபிஎஸ் மட்டும்தான். பாமகவோட அலையன்ஸ்ல போய் சேர்ந்துட்டார் அவர் பிளான் பண்ணி. அது அவருக்கு கை கொடுத்துருக்கு. இல்லைன்னா வாஷ் அவுட் இல்ல பாமகவுக்கும் அவர் தேவை. பாமகக்கு தேவைப்படுறாரு சார். பட் இவரு பாமகல போய் சேர்ந்த டிசிஷன் அப்படின்றது நார்தர்ன் இவர் பாமகவுல போய் சேரல ஷபீர், பாமக தான் இவங்க கிட்ட வந்தாங்க ஷபீர். வந்தாங்க சார். இல்ல, டை அப் தானே சார். அப்படி கிடையாது ஷபீர். இது என்ன இது? இது என்ன சார் இது என்னன்னா அதிமுகவுக்கு இருக்கிற வாக்கு சதவீதமும் பாமகவுக்கு இருக்கிற இல்ல, ரெண்டு வாக்கு பேருக்குமே அது சதவீதம் தேவை. அப்படி இல்ல. அன்புமணிக்கு கட்சியை காப்பாற்ற இல்ல, வேண்டிய தேவை அன்புமணிக்கு இருந்தது. அதுதான் நான் சொல்றேன். சார், அன்புமணிக்கு அந்த தேவை அதிகமாக இல்ல, இப்ப இருக்கு. எடப்பாடியார் அவர்களுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு அலைன்ஸ் பண்ண பாமக வேணும். வேற எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. அப்படி சொல்றீங்க. வேற எங்கேயும் போயிருக்க இல்ல மாட்டாங்க. சார், அவங்களுக்கு நீங்க அதிமுகவுல தான் வந்து ஆகணும். நீங்க மேற்கு மண்டலம் இந்த முறை அதிமுக கை கொடுக்கும்னு நினைச்சாங்க. மேற்கு மண்டலத்துல ஒரு பெரிய மேற்கு மண்டலம் கை கொடுக்காதுன்னு ஃபீல்டுக்கு போனவங்களே நமக்கே ஆமா, நிறைய பேர் கொங்கு மண்டலத்துல போகும் தான் சொன்னாங்க. நீங்க அதே மாதிரி டெல்டால பல இடங்கள்ல சொன்னது என்னன்னா இங்க போட்டி திமுக அதிமுகவுக்கு தான் அப்படின்ட்டு. அது வெளிப்படையாக பேசுறாங்க. கொஞ்சம் இன்னும் டீப்பா போய் சில ஆக்டிவிஸ்ட் மற்றவங்கள்ட்ட பேசும்போது சார் இங்க தாவேக்காக்கு சைலண்ட் வேவ் ஓடிட்டு இருக்கு சார் அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து தெரியாம இருக்கு, கண்ணுக்கு தெரியாம இருக்கு. பல பேர் அதை வந்து இது பண்ண முடியல, கேஜ் பண்ண டெல்டால முடியல. பெருமளவு திமுக வழக்கமான பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிருக்கு. இல்ல அதான் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா விஜய் இன்னும் கொஞ்சம் 2-3 டைம் டெல்டா போயிருந்தாரு அதுவும் வாஷ் அவுட்டா இருக்கணும். நான் சொல்றேன். இன்னும் ஒரு 2 முறை அவர் வந்து ஒண்ணும் இல்ல, சென்னையிலேயே உங்களுக்கு 16 தொகுதிகள்ல 2 தொகுதிகள் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு போயிருக்கு. மீதியது இன்னும் அவங்க சொல்றாங்க சேப்பாக்கத்துக்கும் இன்னொரு 2 முறை பிரச்சாரத்துக்கு வந்திருந்தாங்கன்னா அதுவும் வந்து மாறி இருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த விஜய்க்கான அந்த ரீச் அப்படின்றது பெரிய அளவுல இருக்கு. பெரம்பூர் வாசி அப்புறம் நான் என்ன சொல்றாங்க, பெரம்பூர் வாக்காளர் அவங்க மைக் கொடுங்க. முக்கியமான ஸ்டார் வேல்யூ தொகுதி ஆயிடுச்சு அது. நம்ம எல்லாம் வந்து அவங்களுக்கு சிஎம் தொகுதி சிஎம் தொகுதியில இருந்து வரேன் அப்படின்னு. ஓகேவா? எனக்கு சிஎம் தெரியும். ஒயிட்ல வந்துடா அமாவாசை கைப்படுதலாம் சொல்ல மாட்டேமா, தள்ளி வாங்க. எனக்கு ஐஜியை தெரியும், நான் சிஎம் தொகுதிக்காரன்டா. அப்படிலாம் சொல்லாதீங்க சார், பயமா இருக்கு எனக்கு. இல்ல ஓட்டு போடும்போதே நான் சொன்னேன்ல, லைக் அந்த ஒரு வைப் நமக்கு தெரிஞ்சுது சார் ஒவ்வொரு பூத்ல போகும்போதும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் என்னோட பூத்ல நான் அதை ஃபீல் பண்ணேன். பட் ஆனா வின் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளோ நம்பர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. லைக் ஒரு மாதிரி, ஏன்னா மாதவரம் தொகுதியும் பார்த்துக்கிட்டோம்னா எனக்கு பக்கத்து தொகுதி தான். அங்கேயுமே வந்து கிட்டத்தட்ட 96,000 votes டிஃபரன்ஸ்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வந்து ஹியூஜ் நம்பர். ஏன்னா இபிஎஸ்க்கு அடுத்து அந்த ஒரு நம்பர் இருக்கிறது அப்படிங்கிறது. பட் இங்கே நான் என்ன பார்க்குறேன்னா வெறும் ஸ்டார்டமை பேஸ் பண்ணி மட்டுமே வாக்குகள் போயிருக்கோ அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா என்னுடைய தொகுதியில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் நிறைய பேர் கேட்கும்போதே நிறைய பேர் கேண்டிடேட்ஸ் பேர் தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் பேர் தெரியல, யார் நிற்கிறாங்கன்னு தெரியல, விஜய் தான் சிஎம் அப்படின்ற அந்த ஒரு டேக்லைனை வச்சுட்டு தான் எல்லாருமே ஓட் போட்டிருக்காங்க. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல இதுதான் நியூ ஜென் பாலிடிக்ஸாக மாறிட்டு வந்துட்டு இருக்கா அடுத்த ஜெனரேஷனுக்கு. அப்போ இனிமேல் ரோட்டில் போய் கேம்பெயின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதா? அடுத்தடுத்த எலெக்ஷன்ஸ்க்கு இது இப்படி தான் இருக்குமா? அப்படியான ஒரு ட்ரெண்ட் செட்டை இங்கே உருவாக்குறாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்குல்ல. அப்போ களத்துக்கு போய் மக்களுடைய பிரச்சனையை பார்க்கணும் அப்படிங்கிறது இங்கே அவசியம் இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இந்த ரிசல்ட்ஸ்ல இருந்து புரிஞ்சுக்க முடியாது. வாட்ஸ்அப் போன் பண்ணுப்பா. இந்த முறை ஓகே, மைக் இருக்கு சார். முதல் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு விஜய் போன்ற நட்சத்திரங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து நீங்க ஏத்துக்கலாம் ஏத்துக்காம போகலாம், ரிலேட்டிவ்லி ஈஸி. ரெண்டாவது எலெக்ஷனுக்கு நீங்க போகும்போது உங்ககிட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு 50% உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எதிர்பார்ப்பாங்க என்ன பண்ணாருன்னு யோசிச்சு பார்ப்பாங்க. உங்களுக்கு மாற்றி ஓட்டு போடுறாங்களாங்கிறதெல்லாம் வேற, பட் யோசிச்சு பார்ப்பாங்க இவர் என்ன சொன்னது செஞ்சாரா, இவர் இதெல்லாம் பண்ணாரு. ஸோ அதனால நீங்கள் களத்துக்கு போகணுங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் வீடியோ கால்லலாம் எல்லாத்தையும் பண்ண முடியாது. இல்லை இப்போதான் சார் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா சரி பண்ணுற மெக்கானிசம்லாம் வந்துருச்சு. கார்பரேஷன்ல அது பண்றாங்க. இல்ல கார்ப்பரேஷன் போலீஸே க்ளோஸ் பண்ண வரைக்கும் அதை follow பண்ணிட்டே ஸோ இருப்பாங்க. அதனால கரெக்டுங்க. பட் களத்துக்கு போனவங்க இப்ப பேசி களத்துக்கு யாரையும் போக விடாம பண்றாதீங்க, அமைதியா இருங்க இல்லை எல்லாரும். சார் இனிமேல் எல்லாம் டெக்னாலஜியாக மாறிடும் சார். நீங்கள் வந்து ஒருவிரல் புரட்சி ரொம்ப குறைத்து மதிப்பிடுறீங்க.
இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு சார். நீங்க வந்து இந்த தேர்தல்ல பிஜேபியோட ரோலே பெரிய அளவுல எங்கேயுமே இல்ல மிகப்பெரிய எக்ஸிட் போல் பிஜேபி பண்ணதுதான். பிஜேபி அவங்களுக்கு வந்து மார்ச்லயே தெரிஞ்சு போச்சு இது ஒண்ணு இங்க செல்ஃப் எடுக்காது அப்படின்னோட அவங்க எல்லாம் ஒதுங்கிட்டு சூப்பர் எக்ஸிட் போல அவங்க கொடுத்துட்டாங்க. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தோல்வி அடைகிறார். எல்முருகன் ஒன்றிய அமைச்சர் தோல்வி அடைகிறார். அதுவும் அவினாசியில விசில் சின்னத்துல. அதாவது விசில் சின்னம் வந்து அங்க வந்து அவினாசியில வந்து உங்களுக்கு இது ரெட்டையில மட்டும்தான் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில விசில் சின்னம். அதனாலதான் விசில் ஜெயிச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது குளத்தூர்ல விசில் ஜெயிச்சு சும்மா இருங்க. கன்னியாகுமரி கன்னியாகுமரியில ஒரு சீட்டு கூட வந்து இதுக்கு வரல, டிவிக்கு வரல, டிவிக்கு வரவே இல்லை. இல்ல அது இயல்பா வந்து அது காங்கிரஸ் அண்ட் பிஜேபி கன்வர்ஷனே நடக்கல. பிஜேபியோட ஒரு டாமினேஷன் அங்க கிடையாது. உதகமண்டலம் மட்டும் ஒரே ஒரு தொகுதி பிஜேபிக்கு வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஜெயிச்சவங்க எல்லாம் வந்து ரொம்ப சாமானிய பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க, கொஞ்சம் பேர் வசதியான கேண்டிடேட்ஸ்லாம். சில பேர்லாம் வந்து ரொம்ப நார்மலான கமலி எல்லாம் அவினாசியில அது உண்மை. வேட்புமனு தாக்கல் பண்ண போகும்போது ஆட்களே இல்ல. அதே மாதிரி இங்க சென்னையில இருக்கிற ஒரு கேண்டிடேட் அவங்க 8 months ஒருத்தங்க பல்லவின்னு ஒரு கேண்டிடேட் நகர், இந்த விஜய் தாமுன்னு ஒருத்தர் இருக்காரு ஆட்டோ ஓட்டுறவரு. அதே மாதிரி பூந்தமல்லின்னு நினைக்கிறேன் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி கேண்டிடேட். வேட்புமனு தாக்கல் ராஜ்மோகன் பாருங்க, ராஜ்மோகனோட நம்ம அந்த இதுக்கு போயிருந்தாங்க. அவர் கூட 2 பேர் தான் வர்றாங்க பிரச்சாரத்துக்கு. அந்த பக்கம் பார்த்தா அதிமுக திமுகவுக்கு கூட்டமா வராங்க பிரச்சாரத்துக்கு. வேட்புமனு சரியா ஃபில் பண்ண தெரியலன்னு கேலி பண்ணவர்லாம் அவர் நல்ல இதுல அவர் ஏதோ ஒருத்தர் வந்து ஓட்டர் ஐடி அதை எடுத்துட்டே போகாம போனாரு. அவர் இன்னைக்கு வில்லிவாக்கம்ல எம்எல்ஏ. சோ அதெல்லாம் நடந்திருக்கு. நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு சார். இந்த எலெக்ஷன் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணதை விட உங்களுக்கு வந்து களத்துல அது வந்து ஒரு மிகப்பெரிய அன்சர்டனிட்டியை வந்து உருவாக்கிது. அது ஒரு ரீசெட் பண்ணிருச்சு. அது இனி எலெக்ஷன்ல வந்து இந்த தொகுதி நமக்கு சேஃப் தொகுதியா இல்லையா? நீங்க அன்பில் மகேஷ் அதே மாதிரி 15 அமைச்சர்கள் தோத்ததெல்லாம் அன்பில் மகேஷ், மூர்த்தி முக்கியமான அமைச்சர் பெரிய ஜாம்பவான் எலெக்ஷன்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, மதுரையில நான் போகும்போது சில தலைவர்களை பார்த்து வந்து முக்கியமான தலைவர்கள் அவங்க எல்லாம் சொல்லும் போது பிடிஆர் மேல ஒரு அதிருப்தி இருக்கு. ஆமா, அது வந்து என்னன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற அதிருப்தியோட கட்சிக்குள்ள ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா, ஆனா மூர்த்தி எல்லாம் வந்துருவாருங்க, அலையில அடிச்சுட்டு வந்துருவாருங்க. எப்படிப்பட்ட அலையா இருந்தாலும் அடிச்சுட்டு வந்துருவாங்க. அடிச்சு மூர்த்தி பெரிய கருப்ப ஒரு ஓட்டுல தோக்குறாங்க. நேருக்கே மிரட்டி விட்டாங்க. நேருவெல்லாம் செந்தில் பாலாஜி ஒரு மாதிரி லீட்ல இருந்தாரு. நம்ம எல்லாம் பார்க்காத ஒரு வேவ் எலெக்ஷன். 77லயும் இப்படிதான் இருந்தது, 67லயும் இப்படிதான் இருந்தது. இந்த எலெக்ஷனை நான் 67ஓட மட்டும் தான் கம்பேர் பண்ணுவேன். 77ஓட நீங்க கம்பேர் பண்றது வந்து ஏன்னா விஜய் 67க்காவது விஜய் 2 தேர்தல்கள்ல இருந்தாங்க. அதுக்கு பிறகு பண்ணாங்க. விஜய் சர்பாஸ்ட் எம்ஜிஆர். எம்ஜிஆர் வந்து 33% ஓட்டு வாங்கும் போது அவர் 2 கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறார், சிபிஎம் ஓடவும் ஃபார்வர்ட் பிளாக்கோட. விஜய் யாரோட கூட்டணியில மக்களோட கூட்டணி. நான் ஏன் 67ஓட கம்பேர் பண்றேன்னா 67ல தான் வந்து நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாலஜியை இன்னொரு ஐடியாலஜியோ அப்போ ஐடியாலஜியே இல்லைன்னு சொன்னாங்க. பிரிவினைவாதிகள் அப்படின்னு திமுக வந்து முதிரை குத்தப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கம் வந்து ஒரு வெல் என்ட்ரென்ச்டு பீப்புளை அப்படியே தூக்கி தூர போட்டுட்டு அவங்க வந்து உக்காந்தாங்கல்ல. அன்னைக்குதான் வந்து காமராஜரை தோக்கடித்த சீனிவாசன், ராமநாதபுரம் ராஜாவை தோக்கடித்த குதிரை வண்டி ஓட்டுநர் கிடையாது, அது ஒரு வேற கதை இருக்கு. சரி, ஓகே. இது இப்படி எல்லாம் நடந்தது. அந்த இடத்துலதான் நான் 67ஓட இதை கம்பேர் பண்றேன். இருக்கிற விஷயங்களை ஒத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நண்பர் சிரிக்கிறாரு, அது எதுக்கு சிரிக்கிறாருன்னு தெரியல. அவர் ஏதாவது நம்ம பேசினதுல எதாவது இப்ப குறைய சொல்லி விட்டு கவுண்டர் பண்ணி விட்டு குறை கண்டுபிடித்தே ஒரு பரிசு வாங்குறாரு சார். பரிசு வாங்கி வரலாற்றுல பெரிய பேர் எடுத்தவர் சுகவனம். ஆமா, பர்கூர் தோக்கடித்தவர். அதுக்கப்புறம் பாபு தான். ஆனா இது ஒரு ஐகானிக்கா மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே அவர் வந்து அவர் இப்படின்னு விஜய் க்ளோஸ் அப்படின்னாரு. ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா அவர் நேத்து அதை பண்ணும்போது அது கொஞ்சம் ஃபோர்ஸா தான் இருந்துச்சு. அவருடைய முகத்திலேயே வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறது அவரால் நம்ப முடியல. நீங்க அது நிறைய பேருக்கு இருக்கு. நம்மள ஜெயிஸ்டமான்ட்டு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை என்னை பொறுத்த வரைக்கும் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் தோத்துருக்க கூடாது. காரணம் என்னன்னா, இந்த எலெக்ஷன்ல வேற யார் வேலை பார்த்தாங்களோ இல்லையோ அவருடைய டெடிகேஷன், அவருடைய ஹார்ட் ஒர்க் வந்து அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் வேலை பார்த்துருக்காரு. ஆனா என்ன அவருடைய ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அவர் தனியா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. கீழே இருக்கிறவன் வேலை பார்க்கறானா,
வேலை பார்க்கலையா, வேலை நடக்குதா இல்லையா, அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, பொய் சொல்றாங்களா, உண்மையை சொல்றாங்களா அப்படின்றது எதையுமே அவரால் கனெக்டே பண்ண முடியல. அவர் வேலை பார்த்துருக்காரு, அவர் பாட்டுக்கு பிஸியாக வேலை பார்த்துருக்காரு. நான் வந்து தேர்தல் இருக்கு, பயங்கரமாக போகிறேன், இங்கே போகிறேன் அங்கே போகிறேன், பிரச்சாரம் அப்படின்னு போயிட்டு இருக்காரு. சார் இங்கே நம்ம வாங்க சார் வைப் பண்ணிடலாம், அப்படியே வைபா டிஷர்ட் போட்டு வந்து உட்காந்துடுறாரு, பைக் கொண்டு வந்தால் பைக்கில் ஏறி உட்காந்துறாரு, வாக்கிங் போனால் வாக்கிங்கில் செல்ஃபி போடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அவர் தேர்தலுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் களத்தில் என்ன நிலவரம் அப்படின்றத அவர் வந்து தெரிந்து கொண்டாரா இல்லையா, அவ்வப்போது அவர்கிட்ட தெரிவிக்கப்பட்டதா இல்லையா அப்படின்றது. சொன்ன தகவல் உண்மையா இல்லையான்னு அவரு பைக் கொஞ்சம் சொன்ன தகவல் உண்மையா இல்லையான்னு அவர் வந்து கிராஸ் செக் பண்ணார் இல்லையா அப்படின்றது. கொளத்தூர்ல 2 வாரம் முன்னாடி, போலிங்க்கு 2 வாரம் முன்னாடி ஒரு டிப்ஸ்டிக் சர்வே எடுத்திருக்காங்க. சர்வேல 41% வந்து டிவிகேக்கு ஆதரவுன்னு வருது. அப்புறம் மறுபடியும் இதை வந்து வெரிஃபை பண்றதுக்கு வேற ஏஜென்சியை வச்சு சர்வே எடுத்திருக்காங்க. எல்லா சர்வேலையும் அப்படி வருது. இல்ல தேர்தலுக்கு முன்பாகவே வந்து கொளத்தூர் நெகட்டிவா இருக்கு, அங்க நிக்காதீங்க வேற தொகுதின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சில அவங்க வந்து அந்த ரிப்பிள் எஃபெக்ட் பெரம்பூர்ல இருந்து ஃபர்ஸ்ட் கொளத்தூருக்கு தான் டிரான்ஸ்லேட் ஆகும், டிராவல் ஆகும்ன்றது நிறைய பேர் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் குறிப்பிட்ட நபர்கள், குறிப்பிட்ட நிறுவனங்கள் பெண்ணு அதான் ஸ்ட்ராட்டஜி பெண் நிறுவனம் தான் வந்து அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சோ இந்த ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள் வந்து இல்ல, நல்லா இருக்கு. திமுக வந்து நல்லா இருக்கு, யாருக்குன்னு சொல்லாம விட்டாங்க போல. அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெட்வொர்க்கை இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் எல்லாம் ரீப்ளேஸே பண்ண முடியும். அவங்களுக்கு இருக்கிற நெட்வொர்க்ல இருந்து நீங்க கீழே இருக்கிற இன்னைக்கு தொண்டர்கள் மு.க. ஸ்டாலின் கொளத்தூருக்கு போகும்போது கண்ணீர் விட்டு அழுதாங்கல்ல, அந்த தொண்டர்களை இல்ல நீங்க சொன்ன தொண்டர் வண்டியில இருந்த தொண்டரா கீழே இருந்தவங்களா? அந்த வண்டியில இருந்த தொண்டர் வந்து அந்த 10 பேரை கூப்பிட்டு கேட்டிருந்தாவே என்ன நிலைமைன்னா அந்த இன்னைக்கு அழுத தொண்டர்கிட்ட அந்த 10 தொண்டர் சொல்லியிருப்பாங்க, அவர் வந்து தலைவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், அதாவது முதலமைச்சர் மீது அந்த தொகுதியில ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, சேகர் பாபு மீது அதிகமாக இருக்கிறது. இல்ல அதான் எனக்கு கொளத்தூர்ல இப்ப எல்லாரும் இப்ப ரீசெண்டா ரீல்ஸ்ல பாக்குறோம், இல்ல வந்து அங்க போனவங்க சொல்றதெல்லாம் கொளத்தூர் வந்து மற்ற தொகுதியில கம்பேர் பண்றப்ப வேற மாதிரி இருக்கு இந்த தொகுதியை, அவ்வளவு செஞ்சிருக்காரு இந்த தொகுதிக்கு அப்படின்னு. செஞ்சது மட்டும் இல்லாம அவரோட பப்ளிக் கனெக்ட் வாஸ் குட். ரெகுலரா அங்கதான் வர்றேன், அடிக்கடி அவர் எப்பொழுதும் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் போகக்கூடியவர் தான், மாசத்துக்கு 2 முறை போறாருன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி போய் அவ்வளோ வளர்ச்சியை கொடுத்த ஒருத்தரை நீங்க யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்றீங்கன்னு இருக்குல்ல. ஸோ அப்போ மக்கள் எதுக்கு வாக்களிக்கிறாங்க? இப்போ மற்ற தொகுதிகள் மேபி இஷ்யூஸ் இருக்கு, பண்ணலாம், ஓகே. ஆனா ஒரு பர்டிகுலர் தொகுதியில் நீங்க ஓட்டு போடும் பொழுது என் தொகுதிக்கு இவர் எம்எல்ஏ, இவர் இதெல்லாம் எனக்கு பண்ணியிருக்காரு, இதெல்லாம் சரியா இருக்கு இல்ல தப்பா இருக்கு அப்படின்றத வச்சு ஓட்டு போட்டிருந்தா அப்படி கொளத்தூர் தொகுதி ரிசல்ட் வேவ் எலெக்ஷன்ல அப்படி போட மாட்டாங்க. மக்கள் வந்து இப்படிதான் வாக்களிக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல இயல்பா அப்படிதான். இந்த எலெக்ஷன் அப்படி யோசிச்சு ஓட்டு போடவே இல்லை. நிறைய பேருக்கு கேண்டிடேட்ன்ற பேரே தெரியல, அவங்க தெரிஞ்ச விஷுவல் மட்டும் தான் தெரிஞ்சு. விசில் விஜய் அவ்வளவுதான், இந்த 2 விஷயங்கள் மட்டும் தான் வந்து. இதுல இன்னொரு இதுவும் இருக்கு, நான் விசிலுக்கு போடுறேன் ஆனா திமுக ஜெயிக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் விசிலுக்கு போடுறாங்க. அதுவும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, அது நிறைய நடந்திருக்கு. என்கிட்டயே தூத்துக்குடியில 10 பேர் சொன்னாங்க, என்கிட்ட ஃபிஷர்மேன் வில்லேஜ்ல நான் பேசினா அக்கா கீதா ஜீவன் தான் ஜெயிப்பாங்க, பட் ஸ்ரீகாந்த் ஜெயிக்க மாட்டாங்க, ஆனா ஸ்ரீகாந்த் ஜெயிச்சிருக்காரு. இதெல்லாம் ஃபீல்ட்ல வந்ததுதாங்க, நான் ஒண்ணு கற்பனை இதெல்லாம் எப்படி ஆகும்னு பாத்தீங்கன்னா, சரி நம்ம திமுக தான் ஜெயிக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க, அதனால நம்ம போய் விசில் போட்டுருவோம், எல்லாரும் போய் விசில் போட்டாங்க. அப்படி ஒரு குரூப் அப்படி போய் ஓட்டு போட்டவங்க வந்து நிறைய பேர். ராஜா கதை ஒண்ணு இருக்கும், பானையில பால் ஊத்த சொன்ன கதை ஒண்ணு இருக்கும். எல்லாரும் பால் குத்துறாருங்க, நம்ம ஒரு ஆள் தண்ணி ஊத்துறது அப்படின்னு நினைச்சு கடைசி பார்த்தா மொத்த பானை தண்ணியா இருக்குன்ற மாதிரி மொத்த ஓட்டும் பிச்சுட்டு போயிடுச்சு எங்கேயோ. சரி ஓகே, இப்போ நமக்கு திமுகன்னு ஒரு கவர்மெண்ட் இருந்தது, அவங்க ஒரு பெரிய விஷயங்கள் நிறைய பண்ணாங்க, ஸ்டில் ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததெல்லாம் தாண்டி இப்போ நியூவா விஜய் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கு, ஒரு கூட்டணியா அவங்க ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புது கவர்மெண்ட் இவங்க வரும்பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா கவனம் செலுத்தணும், இதெல்லாம் திமுகவுக்கு பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னு நீங்க பாக்குறது என்ன? பிரச்சனையா இருந்ததுன்னு இல்லை, விஜய் ஒரு புது கவர்மெண்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அவருக்கு சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கொடுத்த வாக்குறுதிகளை முதல்ல நிறைவேற்றுறதுல வந்து ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் நிறைய இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன், ஒன் டைமாக மட்டுமே ஒரு 50,000 கோடி தேவைப்படுது அவர் சொன்ன ப்ராமிசஸ் கொடுக்கறதுக்கு. ஒன் டைமாக கொடுத்துடல சார், டேக் இட்.
ஒன் டைமாக கொடுக்கறதுக்கு, அப்புறம் எவ்ரி இயர் கொடுக்கறதுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 65,000 to 75,000 crore rupees வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிகமாக தேவைப்படுது. அந்த 2,500 ரூபாய் கொடுக்கறது, இதெல்லாம் விஷயங்கள். இதெல்லாம் வந்து எங்கேருந்து கொடுக்க போகிறாங்க, இதுக்கெல்லாம் வந்து ஃபண்ட்ஸை எங்கேருந்து ஷோர் அப் பண்ண போகிறாங்க முதல். அதான் ஸோ அப்படிதான் தேவையில்லை நினைக்கிறேன் சார். திமுக எடுத்துட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டா மக்கள் நம்பிடுவாங்க. இல்லை அப்படி இல்லை, நான் கொஞ்சம் சீரியஸாக பேசணும். இதுவும் சீரியஸ் தான் சார். உண்மையில நம்ம விளையாட்டை நினைக்கிறோம். நீங்க ஒண்ணும் இல்ல சார், சிம்பிளா திமுக எடுத்துட்டு போயிருச்சுன்னு சொன்னீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க சார். அது நடக்குது. அது அவங்க சொன்னாலும் தயவு செஞ்சு நான் சொல்றது வெள்ளை அறிக்கையை வந்து கொடுக்கணும். அவங்க வெள்ளை அறிக்கையை கொடுத்தாரு, அவங்க வந்தது கொடுத்தாங்க. ஒண்ணு அது இருக்கு. இன்னொன்னு வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அவங்களால சொன்ன ப்ராமிசஸை இமீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியாது. அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு அலுவலர்கள் ஆஃபீஸர்ஸ் சொன்னாங்கன்னா அதை அசஸ் பண்ணி விஜய் அவர்கள் வந்து மக்கள்கிட்ட பேசணும். இந்த மாதிரி நிலைமை இருக்குது, அது காரணம் யாரோ இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பண்ணணும். இது ஒன்று. இது வந்து இந்த ப்ராமிசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறது வந்து அதிகமாகி கொண்டே இருக்கிறது. 10.6, 11.2 அந்த மாதிரி இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத ஒரு பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்குது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறத எக்ஸ்பர்ட் டீம் எல்லாமே ஒரு முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. இவங்க டிஎம்கே கவர்மெண்ட் வந்தவுடனே ஒரு எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் போட்ட மாதிரி விஜய் ஒரு எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் வச்சுக்கலாம். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு எக்ஸ்பர்ட் டீமை வச்சுக்கலாம். அவங்கக்கிட்டேருந்து விஷயங்களை கேட்டு அவர் வந்து இது பண்ணலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் இது. ஏன்னா வாட் எவர் செட் அண்ட் டன் டிஎம்கே கவர்மெண்ட்டில் இந்த 5 வருஷத்தில் அந்த எம்ஓயு கன்வர்ஷன் அப்படிங்கிறது வந்து அன்பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கு. நீங்கள் வந்து ஜாகுவார் ஃபேக்ட்ரியை வந்து செப்டம்பர் 2024 அடிக்கல் நாட்டுறாங்க. February 2026 முதல் காரை ரிலீஸ் பண்ணுறாங்க. வின்ஃபாஸ்ட் வந்து February 2024 எம்ஓயு போட்ட 45வது நாள் வந்து அடிக்கல் நாட்டுறாங்க. ஜூலை 31 ஆகஸ்ட் 1 2025 16-17 மாசத்துல கொண்டு வந்து காரை வந்து வெளியில கொண்டு வராங்க. பஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்னைக்கு தமிழ்நாடு வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் நம்பர் 1 இருக்கு. நம்மளுடைய எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எவ்வளவோ பில்லியனை தாண்டி போயிடுச்சு. கர்நாடகா, யூபி யாருமே நம்ம கிட்ட வர முடியாத அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து அவ்வளவு இருக்குது. இன்னொன்று, தமிழ்நாட்டில் வந்து நான் லெதர் ஃபுட்வேர் அப்படிங்கிற ஒரு செக்டார் வந்து கிட்டத்தட்ட 3-3.5 லட்சம் கிராமப்புற பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஸோ அது எங்கெங்கெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கொண்டு போகணும். இந்த இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து முதலமைச்சர் மாறுறாரு, ஆட்சி மாறுதுங்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அதிகாரிகள் கிட்ட அந்த கண்டினியூவேஷன் இருந்துச்சுன்னா, ஏன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது. நேற்று மு.க. ஸ்டாலின் இருந்தார், நாளை ஜோசப் விஜய் வரப்போகிறார். மு.க. ஸ்டாலினுக்கு என்ன லிமிட்டேஷன்ஸ் இருந்ததோ அந்த லிமிட்டேஷன்ஸ் ஜோசப் விஜய்க்கும் இருக்கும், அவருக்கு இருக்காதுன்னா இல்லை. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து ஃபாக்ஸ்கானும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிட்டடும் அவ்வளவு வேலை வாய்ப்புகளை வந்து உறுதி செஞ்சுருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு விஷயம், அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனமும் சரி, டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனமும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் கட்டியிலிருந்து இறங்கும் பொழுது அந்த எம்ஓயூஸ் போட்டார். அவர் போடும்போது டாடா எலக்ட்ரானிக்ஸில் 18,000 பேருக்கு வேலை. இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டது இன்னொரு 50,000 பேருக்கு வேலை. ஃபாக்ஸ்கானில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது 7,000 பேருக்கு வேலை. இப்போ வந்து 45,000 பேருக்கு வேலை. ஸோ விஜய் வந்து இதை வந்து 1.5 லட்சம் கொண்டு வரணும் இந்த 5 வருஷத்தில். இதெல்லாம் சேலஞ்சஸ் தான். ஆனால் தமிழ்நாடு பியூரோக்ரஸி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு எஃபிஷியன்டான பியூரோக்ரஸி. அதில் கரெக்டான ஆட்களை சூஸ் பண்ணி இவங்களை எங்கே போட்டாங்கன்னா சரியாக ஆட்சி பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கவங்களாம் இளைஞர்கள், அவங்களுக்குலாம் தேவை வேலை. ஓகே, அதை வந்து நீங்க வந்து ஜெனரேட் பண்றது உங்களுடைய கடமை. உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் growth ரொம்ப முக்கியமானது, அதை ஃபோக்கஸ் பண்ணோம். ஆனால் விஜய் பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னன்னா, அதிகாரிகளை நம்புறது. அதிகாரிகள் பிளைண்ட்லி ஃபாலோ பண்றது. நீங்கள் பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணி தான் வந்து இன்னைக்கு
உங்களுக்கு வந்து ஒரு உதாரணம் வந்து முதலமைச்சரை தோற்கக்கூடிய அளவுல கனெக்டடா கிரவுண்ட் ரியாலிட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாம நீங்க போகாதீங்கன்னு சொன்னதும் ஒரு அதிகாரி தான். உங்களுக்கு பிரச்சனைகள் அங்க இருக்கு, போகாதீங்கன்னு சொன்னதும் அதிகாரிகள் தான். எந்த அதிகாரியை நம்பணுங்கிறது தான். எந்த அதிகாரி அதான் என்ன விஷயத்த அவங்க சொல்றாங்களோ அதை பிளைண்டா அப்படியே ஃபாலோ பண்றது அப்படின்றது வந்து உண்மையிலேயே அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் டிவிகேக்கு கிடையாது தான். ஆனா அதுக்காக வந்து உங்களுக்கு அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க நல்ல அதிகாரிகளை கூட வச்சிருக்கணும். நியாயமான உங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய அதிகாரிகள் வச்சுக்கணும். அதே போல பல ப்ராமிசஸை பண்ணியிருக்காங்க. இந்த பரந்தூர் விமான நிலையம், அந்த விவசாயிகளுக்கு கொடுத்த அந்த ப்ராமிசஸ் அதெல்லாம் வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவதற்கான நடவடிக்கைகளை அவர் முன்கூட்டியே எடுத்தே ஆக வேண்டும். அதே போல உங்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு போலீஸ் இந்த இதுல வந்து ஒரு பெரிய ரீசெட் தேவைப்படுகிறது. அதற்கு உகந்த தேவையான அதிகாரிகளை போட்டு அந்த விஷயங்களை அவர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கஞ்சா போதைப் பொருள், இந்த டாஸ்மாக் தொல்லை, இந்த பிரச்சனை, இந்த பெண்கள் பாதுகாப்பு, இந்த 4 விஷயத்துல விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த உடனடியாக செஞ்சே ஆக வேண்டும். கஞ்சா முதல்ல கான்சென்ட்ரேட். அதுக்கு வந்து ஒரு எஸ்ஐடி மாதிரி போட்டு அல்லது ஒரு எஸ்ஐடி போடுறதால மட்டும் அதை மானிட்டர் பண்ணல. ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு டீம் மாதிரி ஏதாச்சும் போட்டு அதுக்கான ஆபீசர்ஸ் எந்த அந்த நெட்வொர்க்கை காலி பண்ணணும். he has to be a hands on chief minister. 24 மணி நேரமும் மக்களினுடைய 24 மணி நேரம் மக்கள் சிந்தனையோடு இனிமேல் இருக்கணும். ஏன்னா அவ்வளவு தமிழ்நாட்டை ஒரு இண்டிபெண்டன்ஸ்ல எல்லா மாநிலமும் ஒரே மாதிரி இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் யூபிக்கும் பீகாருக்கும் மற்ற மாநிலங்கள் ஏன் ஆந்திராவுக்குமே எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. இந்த வித்தியாசங்களை கொண்டு வந்தது வந்து இந்த 2 திராவிட கட்சிகள். அந்த திராவிட கட்சிகளை மீறி உங்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் உங்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக விஜய் இருக்க வேண்டும். ஓகே சார், சூப்பர். நம்மளோட இந்த மொட்டைமாடி பாலிடிக்ஸ்ல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அடுத்து வர்ற கவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, அந்த நம்பிக்கையை குலையாமல் பார்த்துக்க வேண்டியது விஜயோட பொறுப்பு. எல்லாரும் விசில் அடிப்பாங்க, கண்டிப்பா அடிப்பாங்க. அது காது கிளியர் அடிக்க அளவுக்கு அடிப்பாங்க. ஸோ அதையும் அவர் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். நன்றி.